வணக்கம் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது இயற்கை எப்பவுமே மனிதர்களுக்கு மேலே தான் அப்படிங்கிறத பலமுறை நமக்கு காட்டினாலும் சில விலங்குகள் அதை எப்பவுமே நமக்கு நிரூபிச்சுட்டே இருக்கும். அதில் சிறுத்தை புலிகளும் ஒன்று. நம்மகிட்ட இல்லாத பல சூப்பர் பவர்ஸ் இதுங்ககிட்ட இருக்கு. அந்த சூப்பர் பவர்ஸை பயன்படுத்தி இது எப்படி அற்புதமாக வேட்டையாடுதுங்கிறதையும் இதோட அடிப்படையான உண்மைகள், இனப்பெருக்க நடவடிக்கைகள், உருவான வரலாற்றையும் எத்தனை கிளையினங்கள் இருக்குங்கிறதையும் மனிதர்களால் இதுங்க சந்திக்கிற பாதிப்புகள் அப்படின்னு சிறுத்தை புலிகள் பற்றின பல உண்மைகளை தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆசியா அண்ட் ஆப்பிரிக்காவோட பல நாடுகளில் காணப்படுற சிறுத்தை புலிகள் 5 மிகப்பெரிய பூனைகளில் ஒன்றா இருக்கு. பெண்களை விட ஆண்கள் தான் பெருசாக இருக்கும். தோல் பட்டையில் 60 to 70 சென்டிமீட்டர் உயரத்தை ரீச் பண்ணுற சிறுத்தை புலிகள் 92 to 183 சென்டிமீட்டர் உடல் நிலத்தையும் 66 to 102 சென்டிமீட்டர் வால் நிலத்தையும் ரீச் பண்ணும். ஆண்களோட எடை பொதுவாக 30 to 70 கிலோவா இருந்தாலும் அதிகபட்சமாக 90 கிலோவையும் ரீச் பண்ணும். வெளிர் மஞ்சள் நிறத்திலையும் அடர் தங்க நிறத்திலையும் இருக்கிற இதோட ரோமங்கள்ல ரோசர்ஸ் அப்படிங்கிற கருப்பு புள்ளிகளும் குட்டி வளையங்களும் காணப்படுது. இந்த கருப்பு புள்ளிகள் ரோஜா பூவோட வடிவத்தில் இருக்கிறதால ரோசர்ஸ்னு அழைக்கப்படுது. சில சிறுத்தை புள்ளிகள் கருப்பு நிறத்தில் இருக்கு. ஏன் அப்படின்னா மரபணு மாற்றத்தால அதிகமான மெலனின் சேர்க்கப்பட்டு கருப்பு புள்ளிகளை தாண்டி மற்ற மஞ்சள் ரோமங்களும் கருப்பாக மாறிடுச்சு. நல்லா உத்து பார்த்தா கருப்பு சிறுத்தை புலி மேல நார்மலான சிறுத்தை புலி மேல இருக்கிற கருப்பு புள்ளிகளும் இருக்கும். என்ன மற்ற ரோமங்களும் கருப்பா மாறினதால இது வெளிப்படையா தெரியல, அவ்வளோதான். மற்றபடி இது ஒரு தனி இனம்லாம் கிடையாது. அப்புறம் ஜாகுவார்ஸ்லயும் இந்த மாதிரி கருப்பு ஜாகுவார்ஸ் இருக்கும். இப்படி கருப்பா இருக்கிற ஜாகுவார்ஸும் லெப்போர்ட்ஸும் பொதுவா பிளாக் பேந்தர்னு அழைக்கப்படுது. பேரு வித்தியாசமா இருக்கிறதால பிளாக் பேந்தர் ஒரு தனி இனம்லாம் கிடையாது. மரபணு மாற்றத்தால பாதிக்கப்பட்ட ஒரு லெப்போர்டாவோ இல்ல ஜாகுவாராவோ இருக்கும். அடுத்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற ஒரு விஷயம் லெப்போர்டையும் ஜாகுவாரையும் வேறுபடுத்துறது. ஆனால் உண்மையை சொல்லணும்னா இது சிம்பிள் தான். ஜாகுவார்ஸ் உருவத்தில் பெருசாகவும் மிகப்பெரிய கருப்பு ரோசஸ் புள்ளிகளையும் வளையங்களையும் வச்சிருக்கும். எந்த அளவுக்கு பெரிய ரோசஸ்னா சில மிகப்பெரிய ரோசஸ் வளையங்களுக்கு நடுவில் ஒன்றுக்கு மேற்பட்ட புள்ளிகள் இருக்கும். ஆனால் லெப்பர்ட்ஸ் உருவத்தில் சின்னதாக மட்டும் இல்லாமல் அதோட ரோசஸ் புள்ளிகளும் சின்னதாக இருக்கும். எந்த ஒரு ரோசஸ்க்கு நடுவுலையும் புள்ளிகள் இருக்காது. இது மூலமாக லெப்பர்ட்ஸையும் ஜாகுவாரையும் ஈஸியாக வேறுபடுத்தலாம். ஒவ்வொரு சிறுத்தை புலிக்கும் நம்மளோட கைரேகை மாதிரியே தனித்துவமான கருப்பு புள்ளிகள் இருக்கும். ஜாகுவார்ஸுக்கும் அதே மாதிரி யூனிக்காக தான் இருக்கும். அடுத்து சிறுத்தை புலிகளுக்கு பல எதிரிகள் இருக்கு. ஆப்பிரிக்காவில் சிங்கம், கழுதை புலி, ஆப்பிரிக்க காட்டு நாய்கள், முதலைகள் அப்படின்னும், ஆசியாவில் புலி, இந்தியன் காட்டு நாய்களான தோல்ஸ் அப்படின்னு எல்லா இடங்களையும் எதிரிகள் இருக்கு. இந்த எனிமல்ஸ் எல்லாமே சிறுத்தை புலிகளையும் இல்லைன்னா அதுங்களோட குட்டிகளையும் கொல்லும். இதெல்லாம் விட அதிகம் பாதிக்கப்படுற ஒரு பிரச்சனை என்னன்னா லெப்பர்ட்ஸ் வேட்டையாடின இறையை இதுங்க புடுங்கி சாப்பிட்ரும். ஆப்பிரிக்காவில் சிங்கங்களும் கழுதை புலிகளும் தான் லெப்பர்ட்ஸோட உணவை திருடுறதுல முக்கிய ரோல் பண்ணுது. இதனால தான் எப்பெல்லாம் ஒரு லெப்பர்ட் இறையை வேட்டையாடுதோ அப்பெல்லாம் அந்த இறையை மரத்துக்கு மேலே இழுத்துட்டு போய் மறைச்சி வச்சு மற்ற பிரெடேட்டர்ஸை வெறுப்பேற்றி சாப்பிடும். ஆனால் சில நேரம் இந்த டெக்னிக் கூட சரியாக வேலை செய்யாது, முக்கியமாக சிங்கங்கள்கிட்ட. ஏன்னா சிங்கங்களால் ஓரளவு மறையிற முடியுங்கிறதால மரத்துக்கு மேலே ஏறி லெப்பர்ட்ஸோட இறையை அபகரிச்சிடும். ஸோ இந்த சுச்சுவேஷனில் லெப்பர்டுக்கு இருக்கிற ஒரே வழி சிங்கம் ஏற முடியாத உயரத்துக்கு இறைச்சியை கொண்டு போகிறது தான். இரவு நேர பூனைகளான சிறுத்தை புலிகள் பகல்ல பாறைக்கு எடுக்கலையோ புதர்கள்லையோ மரங்களுக்கு மேலேயோ நல்லா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுக்கும். நைட்டு வந்துடுச்சுன்னா ரொம்ப ஆக்டிவ் ஆகிடும். பல கிலோமீட்டர் தூரம் நடந்து இறையை கண்டுபிடிச்சி வேட்டையாடும். வேட்டையாடினதை மரத்துக்கு மேலே கொண்டு போய் சாப்பிட்டுட்டு பகல்ல மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சிடும். ஆனால் சில இடங்கள்ல லெப்பர்ட்ஸ் பகல்லையும் வேட்டையாட செய்யும். சிறுத்தை புலிகள் பலவிதமான சத்தங்கள் மூலமா தங்களுக்குள்ள பேசிக்கும். தான் இங்க இருக்குன்னு மற்ற சிறுத்தை புலிகளுக்கு தெரிவிக்க ஒரு கரகரப்பான இருமல் சத்தத்தை உண்டாக்கும். இது தன்னோட பிரதேசம்னு அறிவிக்கவும் இனேசர தயாரா இருக்குங்கிறத தெரிவிக்கவும் கர்ஜனைகளை எழுப்பும். இந்த கர்ஜனைகள் கிட்டத்தட்ட ஒரு மரத்தை அறுக்கிற சத்தம் மாதிரியே இருக்கும். அப்புறம் நம்ம வீட்டு பூனைகள் மாதிரியே மகிழ்ச்சியா இருக்கும்போது உருமல் சத்தத்தையும் மியாவ் சத்தத்தையும் உண்டாக்கும். சில ஆய்வுகள் சிறுத்தை புலியோட காதுக்கு பின்னாடி இருக்க வெள்ளையான புள்ளிகளும் வாளுக்கு நுனியில் இருக்க வெள்ளை கலரும் தன்னை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு தான் பின்னாடி வர்ற சிறுத்தை புலிகளுக்கோ இல்லை தான் பின்னாடி வர்ற குட்டிகளுக்கோ ஒரு சிக்னல் மாதிரி செயல்படுறதா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்போ சிறுத்தை புலியோட வாள் கூட ஒரு கம்யூனிகேட் டூல் தான். சிறுத்தை புலியோட வாள் இதுக்கு மட்டும் பயன்படுறது கிடையாது, பல விதங்களில் பயன்படுது. சிறுத்தை புலியோட வாள் கிட்டத்தட்ட அதோட உடல் நீளத்துக்கு இருக்கிறதால மரம் ஏறும் போதும் குதிக்கும் போதும் பாயும் போதும் ஓடும் போதும் ஒரு சமநிலையை கொடுக்குது. வேகமாக ஓடும்போது டக்குன்னு திசையை திருப்ப வால் தான் ஒரு முக்கிய கருவியாக செயல்படுது. ஸோ சிறுத்தை புலியோட வால் அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். லெப்பர்ட்ஸ் ஒரு பெஸ்ட் ஸ்விம்மர்ஸும் கூட. மீன்களையும் நண்டுகளையும் வேட்டையாட ஆறுகளுக்கும் ஓடைகளுக்கும் போகும்போது சிறப்பாக இதுங்க நீச்சல் அடிக்கும்.
காடுகளில் சிறுத்தை புலிகள் 12 to 17 வருஷம் வரை வாழ்ந்தாலும் பாதுகாக்கப்பட்ட இடங்கள்ல 25 வருஷத்துக்கு மேலேயும் வாழுது. சிறுத்தை புலிகள் ஒரு சந்தர்ப்பவாத வேட்டையாடிகள். கிட்டத்தட்ட தான் கண்ணில் படுற எல்லாத்தையுமே இதுங்க வேட்டையாடி சாப்பிடும். அதனால தான் இதோட உணவு பட்டியலில் 100 வகையான இரைகள் இருக்கு. இம்பாலா, புஷ்பக், காமன் டியூக்கர், சிட்டல் மாதிரியான மான்களும், ஒயிட் ஐலட் மேங்கைபேஸ், பப்பூன்ஸ், கெனான்ஸ், கிரே லாங்கஸ் மாதிரியான குரங்குகளும், பலவிதமான பறவைகள், மீன்கள், பாம்புகள், பல்லிகள், எலிகள், பூச்சிகள், அணில்கள் அப்படின்னு பல வகையான உணவுகள் இருக்கு. கருப்பு முதுகு நரி, வவ்வால் காது நரி, ஜெனட் அப்படின்னு சில சின்ன வேட்டையாடி விலங்கையும் இதுங்க வேட்டையாடி சாப்பிடுது. நகர்ப்புறங்கள்ல வீட்டு நாய்களை கூட விட்டு வைக்கிறது இல்லை. பொதுவாக வேட்டையாடுறதுக்கு 10 to 40 கிலோ எடை இருக்கிற இறை விலங்குகளை சூஸ் பண்ணாலும் குட்டி ஒட்டகச்சிவிங்கி 900 கிலோ எடை இருக்கிற எலன் மானையும் இதுங்க வேட்டையாடி இருக்கு. இவ்வளோ வெரைட்டியோட சாப்பிட்றதால தான் எந்த சூழ்நிலையிலையும் இதுங்களால செழிச்சு வளர முடியுது. மழைக்காடுகள், புல்வெளிகள், சவானாக்கள், மலைப்பகுதிகள், வறண்ட பாலைவனங்கள், ஏன் நகர்ப்புறங்களையும் இதுங்களை உங்களால் பார்க்க முடியும். இந்த அளவுக்கு பரந்த வாழ்விடங்களில் வாழ்றதால தான் உலகத்தோட 63 நாடுகளுக்கு பரவி அதிக வாழ்விட பரவல் கொண்ட பெரிய பூனைகளா லெப்பர்ட்ஸ் இருக்கு. சிறுத்தை புலிகள் ஒரு சிறந்த வேட்டையாடிகள். புற்கள் கூட இல்லாத, எந்த மறைவிடமும் இல்லாத திறந்த வெளியில இருக்க இறை விலங்குகளையும், நல்லா வளர்ந்த திருப்பி தாக்கக்கூடிய இறை விலங்குகளையும் வேட்டையாடுறதுக்கு சிறுத்தை புலிகள் தயங்கும். ஆனா இது தவிர தாக்குறதுக்கு சிறந்த மறைவிடமும் திருப்பி தாக்காத அப்பாவியான இறைவிலங்குகள் கண்ணில் படும்போது கதையே வேற. பல கிலோமீட்டர் தூரம் இறைய துரத்தி போய் வேட்டையாடுறது சிறுத்தை புலியோட ஸ்டைல் கிடையாது. பதுங்கி பாஞ்சு அடிக்கிறது தான் இதோட ஸ்டைல். ஒரு சிறுத்தை புலியால கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து வர சத்தத்தை கேட்க முடியும். இது மனிதர்களோட கேட்கும் திறனை விட 5 மடங்கு அதிகம். அப்புறம் எலிகளை உண்டாக்குற அல்ட்ராசோனிக் சவுண்ட்ஸையும் இதுங்களால கேட்க முடியும். ஆனால் நம்மளால இதை கேட்க முடியாது. இந்த மாதிரியான கூர்மையான கேட்கும் திறனையும் சிறந்த கண் பார்வையும் பயன்படுத்தி இறைவிலங்குகள் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கும். ஒரு விலங்கை பார்த்து வேட்டையாட பிளான் போட்டுருச்சுன்னா தன்னோட கால்களை மடக்கி தலையை குனிஞ்சு தரையோட தரையா உட்காந்துக்கிட்டு நகங்களை உள்ளிழுத்துக்கிட்டு சத்தம் எழுப்பாம இறைவிலங்கு பார்க்காதப்பையோ இல்லை இறைவிலங்கால பார்க்க முடியாத பகுதியிலையோ கொஞ்சம் கொஞ்சமாக இறைய நெருங்கி போகும். இதோட தங்க நிற ரோமங்களும் அதுக்கு மேலே இருக்க கருப்பு ரோசஸ் புள்ளிகளும் சுற்றுப்புறத்தோட பொருந்தி போகிறதால இறையால இதை பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ இறைகிட்ட இருந்து 5 to 20 மீட்டர் தூரத்துக்குள்ளே நெருங்கி போயாச்சுன்னா லெப்பர்ட் தன்னோட ஸ்பீட் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணும். 1 மணி நேரத்துக்கு 58 கிலோமீட்டர் வேகத்தில் வேகமாக ஓடி ஒவ்வொரு ஜம்புக்கும் 6 மீட்டர் தூரத்தை கடந்து இறையை அதிர்ச்சிக்குள்ளாக்கி அது மேலே பாஞ்சு அதை தாக்கும். இறை உயரமாக குதிச்சு தப்பிக்க முயற்சி பண்ணாலும் சிறுத்தை புலியாலையும் செங்குத்தா 3 மீட்டர் உயரம் வர காத்துல குதிக்க முடியுங்கிறதால இறையால தப்பிக்கவே முடியாது. சிறுத்தை புலியோட பின்னங்காலில் 4 விரல்கள் இருந்தாலும் முன்னங்கால்களில் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒரு விரலானது நம்மளோட கட்டை விரல் மாதிரியே செயல்பட்டு இறையை கெட்டினா பிடிக்கும். அதோடு சேர்ந்து விரல்களுக்கு உள்ளே இருந்த நகங்கள் வெளியே வந்து இறையோட சதையை கிழிச்சுக்கிட்டு ஆழமாக இறங்கும். ஸோ ஒரு தாட்டி சிறுத்தை புலிகிட்ட மாட்டியாச்சுன்னா தப்பிக்க வழியே கிடையாது. வேட்டையாடப்பட்ட விலங்கு பெருசாக இருந்துச்சுன்னா கழுத்தை கடிச்சு நெரிச்சும், மீடியம் சைஸில் இருந்துச்சுன்னா தலைக்கு பின்புறம் கடிச்சு மண்டை ஓட்ட நொறுக்கியும் கொள்ளும். எலி, பறவைகள் மாதிரியான குட்டி விலங்குகளை தான் பாதத்தால் ஒரு போடு போட்டாலே அதனோட கதை அவ்வளோதான். இப்படி ஒரு இறையை கொன்னாச்சுன்னா சின்னதாக இருந்தால் அதை கீழவே சாப்பிடலாம். ஒருவேளை பெருசாக இருந்தால் சிங்கம், கழுதை புலி, காட்டு நாய்கள் மாதிரியான மற்ற வேட்டையாடிகள் கண்ணில் படாமல் அதை மறைச்சி வைக்கணும். எங்கே மறைச்சி வைக்கலாம்னா இதுக்கு பெஸ்ட் வழி மரங்கள் தான். ஒரு சிறுத்தை புலிக்கு ஸ்ட்ராங்கான தாடைகளும் கழுத்து தசைகளும் இருக்கிறதால இதோட எடையை விட அதிக எடை இருக்கிற இறந்த உடலையும் 100 மீட்டர் தூரம் வர தரையில் இழுத்துட்டு போக முடியும். அடுத்து பெரிய பூனைகள்லையே எடைக்கு எடை பார்த்தோம்னா லெப்பர்ட்ஸால் மட்டும்தான் அதிக வெயிட் இருக்கிற சடலத்தை மரத்துக்கு மேலே தூக்கிட்டு போக முடியும். அதாவது சிங்கம், புலி மாதிரி சிறுத்தை புலியும் பெருசாக கனமாக இருந்துச்சுன்னா இதால் மட்டும்தான் அதிக எடையை மரத்துக்கு மேலே தூக்கிட்டு போக முடியும். ஒரு சிறுத்தை புலியால் தான் உடல் எடையை விட 2 மடங்கு அதிக எடை இருக்கிற சடலத்தையும் மரத்துக்கு மேலே 15 மீட்டர் உயரத்துக்கு கூட இழுத்துட்டு போக முடியும். ஒரு தாட்டி 125 கிலோ எடை இருக்கிற ஒரு ஒட்டகச்சிவிங்கி குட்டியை கூட ஒரு லெப்பர்ட் மரத்துக்கு மேலே தூக்கிட்டு போனது. அதிக தசை அடர்த்தியும் உள்ளெடுத்துக்கக்கூடிய நகங்களும் தான் இந்த சூப்பர் பவருக்கு முக்கிய காரணமாக அமையுது. இறந்து போன இறையை வெற்றிகரமாக மரத்துக்கு மேலே தூக்கிட்டு போயாச்சுன்னா பல நாட்கள் அதை வச்சு சாப்பிடும். மரத்தை விட்டு இறங்கவே தேவையில்ல. லெப்பர்ட்ஸ் கிட்ட இந்த சூப்பர் பவர் மட்டும் இல்லை, இன்னொன்று இருக்கு. அதுதான் மரத்துலேருந்து கீழே குதிக்கிறது. சாதாரணமாக மரத்தை விட்டு இறங்கணும்னா அது மரத்துலேருந்து தலைகீழாக இறங்கிடும். இதுக்கு மரத்துலேருந்து குதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இது தங்கியிருக்கிற மரத்துக்கு கீழே மான்கள் மேயும் போது அந்த மான்களை வேட்டையாடுறதுக்கு மரத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக இது கீழே குதிக்குது. தென்னாப்பிரிக்காவில் பதிவு பண்ணப்பட்ட இந்த ஃபுட்டேஜில் மான்களை வேட்டையாட ஒரு பெண் சிறுத்தை புலி 9 மீட்டர் உயரத்துலேருந்து குதிக்குது.
குதிச்சு வேட்டையை வெற்றிகரமா முடிச்சும் காட்டிடுது. இவ்வளோ ஹைட்ல இருந்து குதிச்சதால அதுக்கு எந்த அடியும் படல. உண்மையிலே லெப்பர்டுக்கு கிடைச்ச ஒரு சிறந்த சூப்பர் பவர் தான் இது. லெப்பர்ட்ஸோட கண்கள்ல டெபிடம் லூசிடம்ங்கிற லேயர் இருக்கிறதால இது கம்மியான இரவு வெளிச்சத்தை அதிகரிச்சு சிறந்த இரவு நேர கண் பார்வையை கொடுக்குது. ஸோ நைட்ல இதுங்களோட கண்களில் இருக்க பீப்புள்ஸ் வட்ட வடிவில் விரிஞ்சு அதிகமான வெளிச்சத்தை உள்ளிழுத்து மனிதனை விட 6 மடங்கு சிறந்த கண் பார்வையை கொடுக்குது. இதே நேரத்தில் இது வேட்டையாடுற நிறைய இறைவிலங்குகளுக்கு நைட்ல சரியா கண் தெரியாதுங்கிறதால இதை தனக்கு சாதகமாக எடுத்துக்கிட்டு லெப்பர்ட்ஸ் பொதுவாக நைட்டில் தான் சுறுசுறுப்பாக செயல்பட்டு வேட்டையாடுது. பெரும்பாலான லெப்பர்ட்ஸ் நைட்டில் தான் வேட்டையாடும். ஆனால் மேற்கு ஆப்பிரிக்க காடுகளையும் சாவோ தேசிய பூங்காக்களையும் வர்ற லெப்பர்ட்ஸ் பகல்லையும் வேட்டையாடுதுங்க. இப்படி சிறுத்தை புலிகள் என்னதான் பல திறமைகளை வச்சுக்கிட்டு வேட்டையாடினாலும் அதோட வேட்டை வெற்றி விகிதம் வெறும் 14-38% இருக்கு. அப்போ ஏன் லெப்பர்ட்ஸ் அதிகமான தோல்விகளை சந்திக்குதுன்னா இதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் இதில் சில முக்கியமான காரணம் அப்படின்னா இதுங்க வேட்டையாடுற பல விலங்குகள் கூட்டமாக வாழ்றதா இருக்கு. உதாரணத்துக்கு மான்கள், குரங்குகள் இந்த மாதிரி கூட்டமாக இருக்கிறதால கூட்டத்தில் எப்பவுமே ஒரு விலங்கு சுற்றி என்ன நடக்குதுன்னு கண்காணிச்சுட்டே இருக்கும். ஸோ கூட்டம் எப்பவுமே அலர்ட்டாக இருக்கிறதால லெப்பர்ட்ஸோட பெரும்பாலான வேட்டைகள் தோல்வியில் முடியுது. அடுத்து லெப்பர்ட்ஸால் ரொம்ப தூரம் ஓட முடியாது. ரொம்ப தூரம் வேகமாக ஓடினா களைச்சி போய் சோர்வாகிடும். அதனால இதுங்க பதுங்கி போய் இறைக்கு 5-20 மீட்டர் பக்கத்தில் இருக்கணும். அப்படி பதுங்கி போகிறதுக்கு முன்னாடியே இறை விலங்கு தன்னோட புலன்களை யூஸ் பண்ணி சிறுத்தை புலியை முன்கூட்டியே கண்டுபிடிச்சிட்டா அதுங்க வேகமாக ஓடி தப்பிச்சிடும். அடுத்து சரியான திட்டமிடலும் அனுபவமும் இல்லாமல் வேட்டையாடுறதும் லெப்பர்ட்ஸோட தோல்விகளுக்கு காரணமாக அமையுது. ஒரு ஆண் சிறுத்தை புலிக்கு ஒரு நாளைக்கு சராசரியாக 3.5 கிலோ இறைச்சியும் பெண் சிறுத்தை புலிகளுக்கு 3 கிலோ இறைச்சியும் தேவைப்படும். தான் சாப்பிட்ற இறைச்சிலிருந்து கிடைக்கிற ஈரப்பதமே போதுமானதாக இருக்கிறதால லெப்பர்ட்ஸ் அதிகமாக தண்ணியை குடிக்காது. 2-3 நாளைக்கு ஒரு தாட்டி தான் அதுங்க தண்ணி குடிக்கும். கலகரி பாலைவனத்தில் வாழ்கிற சிறுத்தை புலிகளானது ரொம்ப ரேரா நீர் நிறைஞ்ச தாவரங்களான தர்பூசணி, வெள்ளரி, புளிப்பு புல் போன்ற தாவரங்களை சாப்பிட்றது மூலமா தங்களோட தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்யுது. சிறுத்தை புலிகள் தனிமை விரும்புகிற ஒரு பெரிய பூனைகள். எப்பவுமே அதுங்க தனிமையில தான் இருக்கும். ஒவ்வொரு சிறுத்தை புலியும் தங்களுக்குன்னு ஒரு எல்லைப்பரப்பை உருவாக்கி தனியாக தான் வாழும். ஆண்களோட பிரதேசம் ரொம்ப பெருசாகவும் பெண்களோட பிரதேசம் ரொம்ப சின்னதாகவும் இருக்கும். ஆண்களோட பிரதேசம் மேக்ஸிமம் 451 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆகும். பெண்களோட பிரதேசம் மேக்ஸிமம் 182 ஸ்கொயர் கிலோமீட்டராகவும் இருக்கும். ஒரு ஆணோட பிரதேசத்துக்கும் இன்னொரு ஆணோட பிரதேசத்துக்கும் இடையில 1 கிலோமீட்டர் தூரம் இடைவெளி கூட இருக்கலாம். ஒரு ஆணோட மிகப்பெரிய பிரதேசத்துல 1க்கு மேற்பட்ட பெண்களோட பிரதேசம் அமைஞ்சிருக்கும். ஒரு ஆணோட பிரதேசத்துல இருக்கிற எல்லா பெண்களுமே அந்த ஆணுக்கு மட்டும்தான் சொந்தம். மற்ற ஆண்கள் அங்க ஊடுருவ முடியாது. அதே மாதிரி ஒரு பெண்ணோட பிரதேசத்துல இன்னொரு பெண்ணுக்கும் அனுமதி இருக்காது. பிரதேசங்களோட எல்லைகள்ல சிறுநீர், மலம் கழிக்கப்பட்டு மற்ற சிறுத்தை புலிகளுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்படும். அப்புறம் ஒரு சிறுத்தை புலியோட கன்னத்திலையும் பின்னங்கால்கள்லையும் வாசனை சுரப்பிகள் இருக்கும். ஸோ பின்னங்கால தரையில தேய்க்கிறது, கன்னத்தை மரங்களை தேய்க்கிறது, மரத்தை சொரியறது மூலமாகவும் வாசனையை பரப்பி எல்லைகள் குறிக்கப்படுது. இந்த எச்சரிக்கையெல்லாம் மீறி ஒரு ஆணோட பிரதேசத்துல இன்னொரு ஆணோ இல்ல ஒரு பெண்ணோட பிரதேசத்துல இன்னொரு பெண்ணோ நுழைஞ்சா ஆக்ரோஷமான சண்டைகள் அளவில்லாம நடக்கும். இது ஜெயிக்குதோ அதுக்கு தான் அந்த பிரதேசம் சொந்தமாகும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல இறைவிலங்குகள் அதிகமா இருந்துச்சுன்னா அங்க சிறுத்தை புலிகளோட எண்ணிக்கை அதிகரிச்சு ஒரு சிறுத்தை புலியோட பிரதேசம் சின்னதா இருக்கும். இறைவிலங்குகள் கிடைக்காம வாழ்விடம் அழிக்கப்பட்டு மனிதர்களோட தொந்தரவு அதிகமா இருந்தா சிறுத்தை புலிகளோட எண்ணிக்கை குறைஞ்சி ஒரு சிறுத்தை புலியோட பிரதேசம் பெருசா விரிவடைஞ்சிருக்கும். சிறுத்தை புலிகள் வருஷத்தோட எல்லா நேரத்திலையும் இணைய சேர்ந்தாலும் மழைக்காலம் பொதுவா எல்லா லெப்பர்ட்ஸாலையும் விரும்பப்படுது. ஏன்னா மழைக்காலம் அதிக இறைவிலங்குகளை கொண்டு வந்து உணவு பற்றாக்குறையை இல்லாம செய்யும். அது குட்டிகள் வளர சிறந்த தருணமா இருக்கும். வருஷம் ஃபுல்லா லெப்பர்ட்ஸ் தனித்தனியா வாழ்ந்தாலும் இணை சேர்றப்ப மட்டும்தான் ஆணும் பெண்ணும் ஒன்னா சேர்ந்து காணப்படும். ஒரு பெண்ணோட ஈஸ்டஸ் 46 நாளுக்கு ஒரு தாட்டி திரும்ப திரும்ப வரும். 6-7 நாள் வரை நீடிக்கிற இந்த ஈஸ்டஸ் டைம் அப்போ ஒரு ஆண் லெப்பர்ட் ஒரு பெண் லெப்பர்ட் கூட ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கு ஒரு தாட்டி இணை சேரும். கிட்டத்தட்ட ஒரு வார இணை சேர்க்கைக்கு அப்புறம் ஆணும் பெண்ணும் தனித்தனியா போயிடும். ஆனா அப்பப்ப ஆண் லெப்பர்ட் திரும்ப வந்து இணை சேர்ந்த பெண் லெப்பர்டையும் அதோட குட்டிகளையும் வந்து பார்த்துட்டு போகும். ஆனா குட்டிகளை வளர்க்கறதுல அதுக்கு எந்த பங்கும் இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் குட்டிகளை வளர்க்குற முழு பொறுப்பும் பெண் லெப்பர்ட் கிட்ட தான் இருக்கும். இருந்தாலும் ஆண் லெப்பர்ட் கொடுக்குற பாதுகாப்புல தான் பெண்ணும் அதோட குட்டிகளும் பாதுகாப்பா இருக்க முடியும். ஒருவேளை பிரதேசத்தோட ஆணை தோக்கடிச்சு வேற ஒரு ஆண் பிரதேசத்தோட புது தலைவனா பதவியேத்தான் அது முந்தைய ஆணோட குட்டிகளை கொன்னுடும். இப்படி குட்டிகளை கொள்றது மூலமா பெண்கள் மறுபடியும் ஈஸ்டஸுக்கு வரும். அதுங்க கூட இணை சேர்ந்து தங்களோட சொந்த வாரிசுகளை உருவாக்கிக்கலாம். இந்த மாதிரியான சிசு கொலையினாலையும் சிங்கம், கழுதை புலி மாதிரியான பிரெடேட்டர்ஸ்னாலையும் தான் பிறக்கிற லெப்பர்ட்ஸ் குட்டிகள்ல 41-50% லெப்பர்ட்ஸ் குட்டிகள் முதல் வருஷத்தை தாண்டி உயிர் பழைக்கிறது கிடையாது. பாதி குட்டிகள் மட்டும்தான் இளமை பருவத்தை அடையுது. ஒரு சிறுத்தை புலியோட இணை சேர்க்கை வெற்றிகரமா முடிஞ்சதுன்னா
கிட்டத்தட்ட 3 மாசம் வரை அது பிரெக்னெண்டா இருக்கும். 3 மாசத்துக்கு அப்புறம் 2ல இருந்து மேக்ஸிமம் 6 குட்டிகள் கூட போடும். குட்டிகளை பாதுகாப்பா ஈன்றதுக்கு குகைகளும் பாறை பிளவுகளும் புதர்களும் காலியான மர பொந்துகளும் செலக்ட் பண்ணப்படுது. ஒரு சிறுத்தை புலி குட்டி பிறக்கும் போது கண்கள் திறக்காமையும் உடம்புல நீளமான தடிமனான முடிகளோடையும் பிறக்கும். குட்டிகளால குளிர தாங்க முடியாதுங்கிறதால வெப்பத்தை தக்க வச்சுக்க உடம்புல அதிக முடிகள் இருக்கும். ஆனா வளர வளர முடிகள் காணாம போயிடும். பிறந்த முதல் வாரத்துக்கு அப்புறம் குட்டிகள் கண்களை திறக்கும். கண்கள் நீல நிறத்துல இருக்கும். ஆனா வளர வளர பச்சை, தங்க, மஞ்சள், சாம்பல் போன்ற நிறத்துக்கு மாறும். சில லெப்பர்ட்ஸ்க்கு தொடர்ந்து கண்கள் நீல நிறத்துல தான் இருக்கும். லெப்பர்ட்ஸ் ஹெட்ரோகுரோமியாங்கிற ஒரு மியூட்டேஷனால பாதிக்கப்படும் போது ஒரு கண்ணு பழுப்பு நிறத்திலையும் இன்னொரு கண்ணு பச்சை நிறத்திலையும் இருக்கும். இப்படி குட்டிகள் முதல் வாரத்துல கண்களை திறந்து 2 மாசத்துல இறைச்சி சாப்பிட ஆரம்பிச்சு 3 மாசத்துல தாயோட சேர்ந்து வேட்டையாட கத்துக்க ஸ்டார்ட் பண்ணும். இப்படி அம்மா கூட இருந்து வேட்டையாடுறதையும் காட்டை பத்தின பல விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 2 வயசுல அம்மா விட்டு குட்டிங்க தனியா பிரிஞ்சு போகும். அம்மா விட்டு பிரிஞ்சா பிறகு பெண் குட்டிகள் அம்மாவோட பிரதேசத்துல ஒரு பகுதியை எடுத்துக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா ஆண் குட்டிகளுக்கு இந்த வாய்ப்பு இருக்காது. அம்மாவோட பிரதேசத்திலேயோ இல்ல அப்பாவோட பிரதேசத்திலேயோ ஒரு சின்ன பகுதியை கூட எடுத்துக்க முடியாது. அம்மா விட்டு பிரிஞ்சாச்சுன்னா மொத்தமா இடத்த காலி பண்ணிட்டு ரொம்ப தூரம் போய் தனக்குன்னு ஒரு பிரதேசத்தை கண்டுபிடிக்கணும். இல்ல வேற ஒரு ஆண் ஆட்சி பண்ற பிரதேசத்தை சண்டை போட்டும் கைப்பற்றலாம். குட்டிகள் தன்னை விட்டு பிரிஞ்சா பிறகு அம்மா மறுபடியும் இணை சேர ஆரம்பிச்சிடும். குட்டிகளும் தங்களுக்குன்னு ஒரு பிரதேசத்தை கண்டுபிடிச்சிருச்சுன்னா 2ல இருந்து 3 வயசுக்குள்ள பாலியல் முதிர்ச்சி அடைஞ்சு இணை சேர ஆரம்பிச்சிடும். இதுதான் சிறுத்தை புலிகளோட ஒரு வாழ்க்கை சுழற்சி. 3 கோடி வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பூமியில எந்த ஒரு பூனைகளும் கிடையாது. நம்ம வீட்டில் வளர்க்குற பூனையில இருந்து காட்டில் வாழ்ற சிங்கம், புலி, ஜாகோர் அப்படின்னு எதுவும் கிடையாது. ப்ரோயிலூரஸ் அப்படிங்கிற இந்த ஒரு பூனை மட்டும்தான் வாழ்ந்தது. பூமியில வாழ்ந்த முதல் பூனை இதுதான். இப்ப பூனை குடும்பத்தில் இருக்க மொத்த பூனைகளோட மூதாதையரும் இதுதான். இதுங்க ஐரோப்பா கண்டத்திலையும் ஆசிய கண்டத்திலையும் மட்டும்தான் வாழ்ந்தது. இந்த ப்ரோயிலூரஸ் பூனைகள் இருந்து 90 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வடக்கு மத்திய ஆசியாவில் பேன்தரேங்கிற மிகப்பெரிய பூனை இனங்கள் உருவானது. இந்த மிகப்பெரிய பூனைகள் ஆப்பிரிக்காவுக்கு இடம்பெயர்ந்தப்ப ஆப்பிரிக்காவில் இந்த பெரிய பூனைகள் இருந்து 43 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி லெப்பர்ட்ஸ் தனியாக பிரிஞ்சுது. இப்படி ஆப்பிரிக்காவில் லெப்பர்ட்ஸ் உருவாகும் போது லெப்பர்ட்ஸ் பிரிஞ்சு வந்த அதே மூதாதையில இருந்து சிங்கமும் பிரிஞ்சு வந்ததால சிங்கமும் சிறுத்தை புலியும் மற்ற பெரிய பூனைகளை விட க்ளோஸ் ரிலேட்டிவா இருக்கு. இப்படி 43 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஆப்பிரிக்காவில் உருவான சிறுத்தை புலிகள் பிளீஸ்டோசின் காலகட்டத்தோட நடுப்பகுதியான 7 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து 1 லட்சம் வருஷத்துக்கு இடைப்பட்ட காலத்துல ஐரோப்பா கண்டத்துக்கும் ஆசிய கண்டத்துக்கும் பரவுனது. ஆப்பிரிக்கா, ஆசியா, ஐரோப்பா அப்படின்னு 3 கண்டங்களுக்கும் பரவினாலும் பிளீஸ்டோசின் காலகட்டத்தோட முடிவான 1,29,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியில இருந்து 11,000 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்துல ஐரோப்பாவில் இருந்த மொத்த லெப்பர்ட்ஸும் அழிஞ்சிடுச்சு. அதனால இப்ப ஆசிய கண்டத்திலையும் ஆப்பிரிக்க கண்டத்திலையும் மட்டும்தான் சிறுத்தை புலிகள் பரவலாக காணப்படுது. 1558 ஃபர்ஸ்ட் டைம் முழுசா விவரிக்கப்பட்ட சிறுத்தை புலிகளானது 8 கிளையினங்களா பிரிக்கப்பட்டிருக்கு. ஆப்பிரிக்க சிறுத்தை புலி. ஆப்பிரிக்கா முழுசும் பரவலாக காணப்படுற இதுங்க அதிக எண்ணிக்கையில் இருக்க ஒரு கிளையினமா இருக்கு. இந்திய சிறுத்தை புலி. இந்தியா, மியான்மர், திபெத்தில் காணப்படுது. ஜாவான் சிறுத்தை புலி. இந்தோனேஷியாவோட ஜாவா தீவுல மட்டுமே வாழ்ற இதுங்க அந்த தீவோட பூர்வீக விலங்காவும் இருக்கு. அரேபிய சிறுத்தை புலி. அரேபிய தீபகற்பத்திலையும் ஏமன், ஓமன் போன்ற நாடுகளையும் காணப்படுது. சிறுத்தை புலிகளோட கிளையினங்கள்ல இதுங்க தான் ரொம்ப சின்னது. பாரசீக சிறுத்தை புலி. கிழக்கு துருக்கியிலையும் மேற்கு இமயமலையில இருந்து இந்துகுஷ் மலைத்தொடர் வரையிலையும் காகசஸ் பகுதியிலையும் ஈரானிய பீடபூமிலையும் காணப்படுது. எல்லா கிளையினங்கள்லையும் இதுங்க தான் ரொம்ப பெருசு. ஆமூர் சிறுத்தை புலி. ரஷ்யாவோட தூர கிழக்கு பகுதியிலையும் வடக்கு சீனாவிலையும் காணப்படுது. அதிக குளிரை சமாளிக்க அதிக முடிகளால் போர்த்தப்பட்டிருக்கு. இந்தோனேஷிய சிறுத்தை புலி. தென்கிழக்கு ஆசியாவிலையும் தெற்கு சீனாவிலையும் காணப்படுது. இலங்கை சிறுத்தை புலி. இலங்கையில மட்டுமே காணப்படுற இதுங்க அந்த நாட்டோட பூர்வீக கிளையினமாகவும் இருக்கு. மரபணு வேறுபாட்டினாலையும் மாறுபட்ட அளவுனாலையும் தோல்ல இருக்க புள்ளிகளோட வடிவங்களோட மாறுபாட்டினாலையும் சிறுத்தை புலிகள் இந்த 8 கிளையினங்களா பிரிக்கப்பட்டிருக்கு. சிறுத்தை புலிகள் தனிமையில வாழ்ற கூச்சி சுபாவம் உள்ள ஒரு பூனைகள். மனிதர்களை பார்த்தா பயந்து விலகிதான் போகும். மனிதர்களை தாக்குறதுக்கு எப்பவுமே அதுங்க விரும்புறது இல்லை. ஆனா அச்சுறுத்தப்படும் போதோ தனக்கும் தான் குட்டிக்கும் ஏதாச்சும் ஆபத்து வரும்னு அது நினைச்சாலும் மனிதர்கள் மேல பாஞ்சி மனிதர்களை தாக்கும். மற்றபடி அது மனிதர்களை தாக்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரேரான விஷயம். ஆனா மனிதர்களால தான் சிறுத்தை புலிகள் மோசமா பாதிக்கப்படுது. சிறுத்தை புலிகள் வாழ்ற காடுகளை அழிச்சு விவசாய நிலமாகவும் குடியிருப்புகளாகவும் பல கட்டுமான வசதிகளை அமைக்கிறதாலையும் சிறுத்தை புலிகளோட வாழ்விடங்கள் அழிக்கப்பட்டு துண்டு துண்டா மாற்றப்படுது. இதனால சிறுத்தை புலிகளோட இயற்கையான இறைவிலங்குகள் குறையிறது மட்டும் இல்லாம
மனிதர்கள் தங்களோட கால்நடைகளை அத்துமீறி காடுகளுக்குள்ள மேய்க்கிறதால சிறுத்தை புலிகள் கால்நடைகளை வேட்டையாடும் போது அதுக்கு பழிக்கு பழி வாங்க விவசாயிகள் சிறுத்தை புலிகளை கொலை பண்ணவும் செய்யறாங்க. இது மட்டும் இல்லாம ஆடைகளும் அலங்கார பொருட்களும் தயாரிக்க சிறுத்தை புலிகளோட தோள்கள் பயன்படுறதாலையும் ஆப்பிரிக்காவிலையும் ஆசியாவிலையும் பாரம்பரிய மருத்துவத்துல உடல் பாகங்கள் பயன்படுறதாலையும் டிராஃபி ஹண்டிங்காகவும் மத சடங்குகளுக்கும் இறைச்சிக்காகவும் கூட சிறுத்தை புலிகள் அதிக எண்ணிக்கையில வேட்டையாடப்படுது. 2002க்கும் 2012க்கும் இடையில இந்தியாவில் வாரத்துக்கு 4 சிறுத்தை புலிகள் தோலுக்காகவும் எலும்புக்காகவும் சட்டவிரோதமாக வேட்டையாடப்பட்டது. வாரத்துக்கு 4னா 10 வருஷத்துல எத்தனை சிறுத்தை புலிங்க இந்தியாவில் கொல்லப்பட்டிருக்கும்னு கொஞ்சம் வச்சு பாருங்க. ஆப்பிரிக்காவோட மொரோக்கோ நகரத்தில் 2013 37 சிறுத்தை புலி தோள்களும் 2014 43 சிறுத்தை புலி தோள்களும் சட்டவிரோதமாக விற்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. அடுத்து ஆப்பிரிக்காவோட சின்கோ பகுதியில் நடத்தப்பட்ட ஆய்வில் 2012 97 இருந்த சிறுத்தை புலிகளோட எண்ணிக்கை 2017 50 குறைஞ்சிடுச்சு. ஏன் இப்படி குறையுதுன்னு பார்த்தப்பதான் கால்நடை மேய்க்கிறவங்க சிறுத்தை புலிகளை வேட்டையாடி அதோட தோள்களை சட்டவிரோதமாக விற்கிறது தெரிய வந்தது. ஜாவாவில் 2011க்கும் 2019க்கும் இடையில 51 ஜாவா சிறுத்தை புலிகளோட உடல் பாகங்கள் சட்டவிரோத விற்பனைக்கு தயாராக இருந்தப்ப பறிமுதல் பண்ணப்பட்டிருக்கு. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச இன்சிடென்ட் மட்டும்தான். தெரியாம இன்னும் பல சிறுத்தை புலிகள் கொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா பல வருஷங்கள்ல சிறுத்தை புலிகளோட எண்ணிக்கை 25% குறைஞ்சிருக்கு. எல்லா கிளை இனங்களுமே அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியும் அழிவோட விளிம்புலையும் போயிட்டு இருக்கு. முக்கியமா ரஷ்யாவிலையும் சீனாவிலையும் வாழ்ற ஆமூர் சிறுத்தை புலிகளோட எண்ணிக்கை 120 மட்டுமே இருக்கு. இப்படியே போனா சிறுத்தை புலிகளை ஃபியூச்சர்ல நம்மளால பார்க்கவே முடியாது. சுற்றுச்சூழலை சமநிலையோட வச்சுக்கிற சிறுத்தை புலிகள் இல்லைன்னா அது மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கும். அதனாலதான் இந்த பெரிய பூனைகளை பாதுகாக்க சில அமைப்புகளும் போராடுறாங்க. அழிஞ்சுக்கிட்டு வரக்கூடிய தாவரங்களையும் விலங்குகளையும் பாதுகாக்கக்கூடிய சிட்ஸ் ஒப்பந்தம் மூலமா சிறுத்தை புலிகள் பாதுகாக்கப்படுது. போட்ஸ்வானா நாட்டிலையும் ஆப்கானிஸ்தான்லையும் வேட்டையாடப்படுறது தடை செய்யப்பட்டிருக்கு. 11 ஆப்பிரிக்க நாடுகள்ல சிறுத்தை புலிகளோட உடல் பாகங்களுக்கான வர்த்தகம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. ரஷ்யாவோட காகசஸ்ல திரும்பவும் சிறுத்தை புலிகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அதுங்க நல்லபடியா உயிர் போச்சும் வாழுது. இந்த மாதிரியான நடவடிக்கைகள் தான் சிறுத்தை புலிகளோட எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுல ஒரு சின்ன பலனை கொடுக்குது. இருந்தாலுமே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் விலங்குகளை பாதுகாக்கணுங்கிற எண்ணம் இருந்தாதான் சிறுத்தை புலிகளோட எண்ணிக்கையை முழுசா மீட்டெடுக்க முடியும். ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிக்கிறது நான் உங்கள் ராமக்கண்ணன். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சிறுத்தை புலிகள் பத்தியும் இந்த வீடியோவை பத்தியும் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பயோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.